முதலமைச்சராக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பதவியேற்பு விழா. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பங்கேற்பு. போதையில் வாகனம் ஓட்டிய 96 பேர் மீது வழக்கு. ஒரு வாரத்தில் 9,60,000 ரூபாய் அபராதம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் புதுவையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனி. கேரள செண்டை மேளம் முழங்க ஊர்வலம். இனி விரிவான செய்திகள். நாளை மறுநாள் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீன் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி நாளை மறுநாள் பதவியேற்கிறார். அவருடன் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், காரைக்கால் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். கவர்னர் மாளிகையில் எளிமையான முறையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவரான நிதின் நபீன் மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இதற்காக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் நாளை மாலையே புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரத்தில் போதையில் வாகனம் ஓட்டிய 96 பேரை போலீசார் பிடித்து அவர்களிடம் இருந்து 9,60,000 ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளனர். புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மற்றும் பொது இடங்களில் மது அருந்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் தொடங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையை மேற்கொண்டு மது போதையில் வாகனம் ஓட்டுவோரை கண்டறிந்து வருகின்றனர். அதேபோல காலி மைதானங்கள், கடற்கரைகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதை தடுக்க போலீசார் ரோந்து பணிகளில் தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன்படி கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. அதில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக மொத்தம் 96 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 9,60,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் மது அருந்தி மக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 43 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயில் வறுத்தெடுக்கும் நிலையில் தற்போது கோடை மழையும் பெய்து வந்ததா. இதனால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்தது. பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வெப்பம் தணிந்துள்ளது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை உருவானது. இதனுடன் தொடர்புடைய சுழற்சி சராசரி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிந்துள்ளதும் அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பொதுவாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் திருப்பலி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு திருப்பலியுடன் ஆடம்பர தேர்பவனி நேற்று மாலை நடைபெற்றது. உழவர்கரை, ரெட்டியார்பாளையம் பகுதிகளின் முக்கிய சாலைகள் வழியே கேரள செண்டை மேளம் முழங்க மாதா ஊர்வலம் சென்றது. வழிநெடுகிலும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மெழுகுவத்தி ஏற்றி மாதாவை வழிபட்டனர். திருமண மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேற்ற உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல. புதுவை நகர பகுதியில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தின் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, காந்தி வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, வைஷ்யால் வீதி, அரவிந்தர் வீதி, செட்டித்தெரு, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, பாரதிபுரம், முடக்குமுத்து மாரியம்மன் கோவில்,
புதுத்தெரு, காமராஜர் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் நகர், கேண்டீன் வீதி, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட்டை காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் விஸ்வநாதர் நகர் ஆகிய பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என்று மின்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமம் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் ஏகன் 2026 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான பரிசளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தனர். மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை நிர்வாக இயக்குனர் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி வித்யா, கல்லூரியின் இயக்குனர் ரத்னசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏகன் 2026 கலை நிகழ்ச்சியின் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதா. கடந்த 5ஆம் தேதி மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டியுடன் தொடங்கிய விழாவில் தொடர்ந்து கல்லூரியின் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா. இதில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி சென்னை தீபிகாவின் டிஜே கலை நிகழ்ச்சி, நடிகர் கென் கருணாஸ் நிகழ்ச்சிகள், நடிகை ஆண்ட்ரியா ஜெர்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி, பட்டிமன்ற நடுவர் ஞானசம்பந்தம் தலைமையில் பட்டிமன்ற நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் துணை முதல்வர் வினோத், சக்தி பாலன், கல்லூரியின் சிறப்பு அதிகாரி ரமேஷ், நிர்வாக அதிகாரி ஜேம்ஸ், உடற்கல்வி இயக்குனர் ராஜவேலு ஆகியோர் செய்திருந்தனர். சேதரப்பட்ட உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம் செய்ய கோரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் தொழிற்சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் சேதரப்பட்டு தொழிற்சங்கத்தின் அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அனைத்து வழக்குகளில் L&T நிர்வாகம் நேர் நிற்காமல், சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் புறக்கணிப்பு நடைமுறையினை L&T நிர்வாகம் பின்பற்றி வருவதால் மே 4 L&T தொழிற்சாலையில் சென்று தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனநாயகமான முறையில் போராட்ட களத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீதும் பொய்யான வழக்கு பதிவு செய்தது தொழிலாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் காவல் உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் மற்றும் தொழிலாளர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனு அளிப்பின் போது சேதராப்பட்டு, திருபுவனை, தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், சிவகுமார், மகேந்திரன், ரமேஷ், கொளஞ்சிநாதன், ஈட்டன் பாஸ்கரன், ஜெயக்குமார், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக மேற்பார்வையாளர்களாக 74 பேர், கணக்கெடுப்பாளர்களாக 439 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி, அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளது. பள்ளி கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற முதற்கட்ட பயிற்சி வகுப்பு இன்று தொடங்கியது. இந்த பயிற்சி 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2ஆம் கட்டமாக 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலும், 3ஆம் கட்டமாக 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்களை சம்பந்தப்பட்ட துறைகள் விடுவிக்க வேண்டும் என துணை ஆட்சியர் தயானந்த் தெண்டுல்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL போட்டியை புதுச்சேரியில் அகண்ட திரையில் ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இந்நிகழ்ச்சியில் ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் போட்டி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறும் வகையில் பெரிய திரையில் நேரடி போட்டிகள் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியுடன் மோதியதா. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றதா. இந்த போட்டியை கண்டுகளிக்க புதுச்சேரியில் பல்வேறு வகையான சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான ரசிகர்கள் இதில் கலந்து கொண்டு போட்டியை கண்டு களித்தனர். ரசிகர்களை உற்சாகப்படுத்த லக்கி டிரா நிகழ்ச்சி நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ரசிகர்களுக்கு IPL ஜெர்சிகள் பரிசாக வழங்கப்பட்டது. பேருந்து நிலையத்தில் தூங்கியவரின்
கையில் இருந்த மோதிரத்தை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவர் துரைப்பாண்டி தனது மகளின் காதணி விழாவிற்கு பத்திரிகை வைப்பதற்காக கடந்த 8ஆம் தேதி தனது மனைவி மற்றும் மைத்துனருடன் புதுச்சேரி வந்துள்ளார். பத்திரிகை வைத்துவிட்டு திண்டிவனத்தில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். இதனையடுத்து புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது திண்டிவனம் செல்லும் பேருந்துகள் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து இரவு 1 மணி அளவில் பேருந்து நிலைய வராண்டாவிலேயே 3 பேரும் அமர்ந்துள்ளனர். சோர்வில் அப்படியே 3 பேரும் தூங்கியுள்ளனர். திடீரென்று துரைப்பாண்டி எழுந்து பார்த்தபோது அவரது விரலில் அணிந்திருந்த 4 கிராம் மற்றும் 2 கிராம் எடையுள்ள 2 தங்க மோதிரங்களை காணவில்லை. உடனே பேருந்து நிலையத்தின் போலீஸ் பூத்தில் சென்று புகார் அளித்துள்ளார். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவர் துரைப்பாண்டியின் அருகில் அமர்ந்து தூக்கத்தில் இருந்த துரைப்பாண்டியின் விரலில் இருந்த மோதிரத்தை உருவி திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,945 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,11,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,790 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பதவியேற்பு விழா. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பங்கேற்பு. போதையில் வாகனம் ஓட்டிய 96 பேர் மீது வழக்கு. 1 வாரத்தில் 9,60,000 ரூபாய் அபராதம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் புதுவையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனி. கேரள செண்டை மேளம் முழங்க ஊர்வலம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.